வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி பிராந்தியமான ஏனமில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருவதால் ஏனம் பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கோவில்கள், குடியிருப்புகள், பேருந்து நிலையம், காவல் நிலையங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். புதுச்சேரியின் அடையாளமாக திகழும் குபேர் மார்க்கெட்டை இடிப்பதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் மார்க்கெட்டை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பாகூர் அருகே தென்பண்ணையாற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட 5 பேர் கைது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனமில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருவதால் ஏனம் பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கோவில்கள், குடியிருப்புகள், பேருந்து நிலையம், காவல் நிலையங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனமில் தொடர்ந்து கடந்த 2 நாட்களுக்கு மேலாக அதிக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் ஏனம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் ஏனமில் உள்ள காவல் நிலையங்கள், கோவில்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பேருந்து நிலையம் என அனைத்து பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கி காட்சியளிக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு மேலாக மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் உடைமைகளை இழந்து உணவு கூட சமைக்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். எனவே புதுச்சேரி அரசு இதில் உடனடியாக தலையிட்டு மழைநீரை வடிவதற்கு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியின் அடையாளமாக திகழும் குபேர் மார்க்கெட்டை இடிப்பதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் மார்க்கெட்டை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட குபேர் மார்க்கெட் புதுச்சேரியின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறது. புதுச்சேரியில் ஒயிட் டவுன் என்று சொல்லக்கூடிய நகரத்தின் மையப்பகுதியில் இந்த மார்க்கெட் இயங்கி வருகிறது. இந்த மார்க்கெட்டில் மளிகை பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், பூக்கடைகள், வீட்டு அலங்கார பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், இறைச்சி மற்றும் மீன் அங்காடி என பலதரப்பட்ட பொருட்களின் வியாபார மையமாக திகழ்ந்து வருகிறது. இங்கு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இந்த பழமையான மார்க்கெட் தற்பொழுது பழுதாகி சேதமடைந்து இருப்பதால் இதனை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மின்சார படிக்கட்டுகளுடன் கூடிய 3 மாடி கட்டிடமாக அதிநவீன முறையில் புதியதாக கட்ட அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக மார்க்கெட்டில் உள்ள கடைகளை உடனடியாக அகற்றி தருமாறு வியாபாரிகளுக்கு நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை வியாபாரிகள் கடையை அகற்றவில்லை. இந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்த அதிகாரிகள் புதுச்சேரியின் அடையாளமாக திகழும் பெரிய மார்க்கெட்டை இடித்துள்ளனர். இதற்கு வியாபாரிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் வியாபாரிகளின் எதிர்ப்பை மீறி ஜேசிபி இயந்திரம் மூலம் குபேர் மார்க்கெட்டை இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாகூர் அருகே தென்பண்ணையாற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட 5 பேர் கைது. புதுச்சேரி பாகூர் அருகே சோரியாங்குப்பத்தில் தென்பண்ணையாறு உள்ளது. இந்த ஆற்றில் மணல் எடுக்க தடை விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்காத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கவும் பசுமை தீர்ப்பாய உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. இதற்கிடையே சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் தென்பண்ணையாற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தென்பண்ணையாற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, கடக்கவோ வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி ஒலிபெருக்கி மூலம் ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் தடை உத்தரவை மீறி சோரியாங்குப்பம் தென்பண்ணையாற்றில் டிராக்டர் மூலம் மணல் கடத்தப்படுவதாக பாகூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பாகூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது சோரியாங்குப்பம் நாவம்மாள் கோவில் அருகே தென்பண்ணையாற்றில் டிராக்டர் மூலம் மணல் திருட்டில் ஈடுபட்டிருந்த 5 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் சோரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த பெருமாள், சீனிவாசன், நாராயணன், முருகேயன் மற்றும் ஆறுமுகம் என்பது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் மணல் எடுத்ததாக கூறியதின் பேரில் தாசில்தார் உத்தரவின் பேரில் அவர்களுக்கு சொந்தமான இடமா அல்லது அரசுக்கு சொந்தமான இடமா என்பது குறித்து ஆய்வு செய்ய VAO மற்றும் சர்வேயருக்கு உத்தரவிட்டார். அதன் பேரில் அவ்விடத்தை ஆய்வு செய்த போது அது அரசுக்கு சொந்தமான இடம் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து மணல் திருட்டில்
திருட்டில் ஈடுபட்ட 5 பேர் மீது பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். மேலும் மணல் திருட்டுக்கு பயன்படுத்திய டிராக்டரை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் 14 கோடி தொழிலாளர்களின் மாபெரும் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும் 100 நாள் வேலை செய்த மக்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக சம்பளம் வழங்க கோரியும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொம்யூன் செயலாளர் இன்னரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் தமிழ்செல்வன், மாநில பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, மாநில துணை செயலாளர் விநாயகம், மாநில துணை செயலாளர் ஹரிதாஸ், மாநில குழு உறுப்பினர் மங்கலட்சுமி, மாநில குழு உறுப்பினர் சிவசங்கரி மற்றும் வைரக்கண்ணு, வளர்மதி, பரிமளா, தண்டபாணி, விஸ்வநாதன், மேலும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் 760 பஞ்சாயத்துகள் இருக்கிறது. 35 100 நாள் வேலை செய்வதற்கு ஒரு வருஷத்துக்கு பணம் எவ்வளவு வேணும்னு சொன்னா 4 லட்சம் கோடி. ரிவர்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு தொழிலாளி ஆத்துல விழுந்து இறந்துட்டாரு. குழவி வேலை செய்யும்போது வண்டு குட்டி ஒரு தொழிலாளி இறந்துட்டாங்க. எந்த நிவாரணமும் கிடையாது. சட்டத்தில் 25,000 கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அது போதுமானது இல்லை. அதனால எங்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடி சம்பளம் வேணும், வேலையை தொடர்ந்து கொடுக்கணும். நீங்க சொல்றதுல இருந்து தான் நாங்கள் முடிவுக்கு வரணும். விளையாட்டு பயிற்சியாளருக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி விளையாட்டு பயிற்சியாளர்கள் சங்கத்தினர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து விளையாட்டு பயிற்சியாளர்கள் சங்க தலைவர் ஆனந்த பாஸ்கரன், செயலாளர் ராஜசோழ பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் புதிய விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான பணியிடங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அறிவிக்கப்படவில்லை என்பதால் உடனடி வேலைவாய்ப்பு அறிவிக்க வேண்டும். NIS கோச் பயிற்சியை முடித்த உள்ளூர் விளையாட்டு நிபுணர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மேலும் பிற மாநிலங்களைப் போல புதுச்சேரியிலும் விளையாட்டு பயிற்சியாளர் வயது வரம்பு 45 உயர்த்தப்பட வேண்டும். புதுச்சேரி ஒன்றிய பகுதியின் காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். விளையாட்டு வளர்ச்சி திட்டங்களில் உள்ளூர் பயிற்சியாளர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்த வேண்டும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் புதுச்சேரியை முழுமையாக செயல்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இதற்காக அனைத்து நிலைகளிலும் உரிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் துறை சார்ந்த விளையாட்டு நிபுணர்களை விளையாட்டு திட்டங்கள் திட்டமிட்ட வகையில் முன்னேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். காரைக்கால் அருகே கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லியம்மன் ஆலயத்தில் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்கால் அருகே கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லியம்மன் ஆலயத்தில் கடந்த 1976ஆம் ஆண்டு முதல் தேரோட்டம் விழா நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து மீண்டும் தேரோட்ட விழா நடத்த ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தேர் செய்யும் பணி தொடங்கி பணிகள் முடிவடைந்தது. இதனை அடுத்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லியம்மன் ஆலயத்திற்கு 40 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் புதிய தேரில் ஸ்ரீ எல்லியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் ஏராளமான மீனவ மக்கள் புதிய தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி என்ற கோஷத்துடன் அம்பாளை தரிசனம் செய்தனர். மேலும் மீனவ பெண்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக புதிய தேரின் முன்பு கோலாட்டம் ஆடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும்.
அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறுவர்களை கவரும் வகையில் புதிய ரக பட்டாசு வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தீபாவளி என்றாலே புத்தாடை, இனிப்பு, பலகாரம், காரம் மற்றும் தடபுடல் உணவு வகைகள் என 1000 இருந்தாலும் முதலில் நினைவுக்கு வருவது பட்டாசுகள் தான். பட்டாசு இல்லை என்றால் தீபாவளியே இல்லை என்ற வகையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி பட்டாசுகளை வாங்கி வெடித்து குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாடுவார்கள். அதுவும் தீபாவளிக்கு முதல் நாள் வீட்டில் உள்ள சிறுவர்கள் கம்பி மத்தாப்புகள், கலர் மத்தாப்பு, சாட்டை வகைகள், புஸ்வானம் உள்ளிட்ட சிறிய பட்டாசுகளை வெடித்து ஆர்வமுடன் தீபாவளியை கொண்டாடுவார்கள். மேலும் சிறுவர்களையும் வாடிக்கையாளர்களையும் கவரும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பட்டாசு விற்பனையாளர்கள் ஆண்டுதோறும் வகை வகையான பட்டாசுகளை அறிமுகம் செய்து விற்பனை செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த முறை புதுச்சேரியில் உள்ள பட்டாசு கடைகளில் ட்ரோன் பட்டாசு, ஹெலிகாப்டர் பட்டாசு, அம்பர்லா மத்தாப்பு மற்றும் சிலிண்டர் பாம் போன்ற பல்வேறு வகையான பட்டாசுகளை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் 1000 ரூபாய்க்கு மேல் பட்டாசு வாங்கினால் மிக்சி, கிரைண்டர் என இலவச பொருட்களும், 5000 ரூபாய்க்கு மேல் பட்டாசு வாங்கினால் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்களும், 10,000க்கு மேல் பட்டாசு வாங்கினால் டிவி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்து பட்டாசு விற்பனையை செய்து வருகின்றனர். பட்டாசு கடைகளுக்கு படையெடுக்கும் ஏராளமான பொதுமக்கள் பட்டாசுகளை கண்டு ரசிப்பதுடன் வாங்கி வெடித்தும் வருகின்றனர். இது குறித்து பட்டாசு விற்பனையாளர்கள் கூறும்பொழுது, ஆண்டுதோறும் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் விதவிதமான பட்டாசுகள் விற்பனைக்கு வைப்பது வழக்கம். இந்த ஆண்டு புதிய ரக பட்டாசுகள் 10 வகைகளுக்கு மேல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேக பரிசு பொருட்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வாங்கி பயனடையுமாறு பொதுமக்களை பட்டாசு விற்பனையாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நாங்கள் 1991 ஆரம்பித்ததுலேருந்து இந்த நாள் 2025 வரைக்கும் கிருஷ்ணா பிராண்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். வேறு எந்த பிராண்டுமே எங்கள் கடையில் பார்க்கவே முடியாது. இன்க்ளூடிங் கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு பென்சிலோ, ஜாட்டையோ, கம்மி மத்தாப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தீங்கனாலுமே நீங்கள் வேறு எந்த ஒரு பிராண்டும் பார்க்க முடியாது. கிருஷ்ணான்ற ட்ரேட்மார்க்கையும் வந்து பாண்டிச்சேரியில் பெரிய லெவலில் கொண்டு வந்தது நாங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கிருஷ்ணா பைரட்ஸில் வந்து நிறைய புது வெரைட்டிஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரோனு, ஹெலிகாப்டரு, கலர் ஸ்மோக்கு, இந்த ஃபன் கன்னுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, லேசர் பீகாக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அம்பர்லா டைப்பில் ஒரு கம்மி மத்தாப் கொடுத்துருக்காங்க. அந்த அம்பர்லா கம்மி மத்தாப் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இடத்துல பற்ற வச்சிங்கன்னா சுற்றி வந்து அந்த கம்பி வந்து ஃபுல்லாக சுற்றும், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டாரு, அப்புறம் வந்து இந்த சிலிண்டர் பாம்னு ஒன்று வந்துருக்கு இந்த வருஷம். அந்த சிலிண்டர் பாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கலரில் ஸ்மோக் வந்துட்டு கடைசியாக அந்த சிலிண்டர் வந்து வெடிச்சிடும். ஒரு பிளாஸ்டிக் சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக பேப்பர்ஸ் மட்டும் கலர் பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க. வெடிக்கும் போது கடைசியாக கலர் பேப்பர்ஸோட முடியும். அது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஆண்டு வந்து பொதுமக்களை கவர்ற விதமாக நாங்கள் எங்கள் கடையில் வந்து ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் பட்டாசு வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கூப்பன் கொடுக்குறோம். அப்படி கூப்பன் கொடுத்து தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து அந்த குழுக்கள் நடக்க போகுது. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து மிக்சி, அடுத்தது குக்கரு, பட்டு புடவை, எலக்ட்ரிக் கெட்டில், ஸ்டீல் பாட்டில், இது மாதிரிலாம் தர போகிறோம். அது மட்டும் இல்லாமல்
5,000 மேல நம்ம கடையில வந்து யாரு பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் gift ஒன்று இருக்கு. 10,000 மேல யாரு பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கும் ஒரு தனியா ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் உண்டு. சிவகாசி கொள்முதல் விலைக்கு நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் மேக்சிமம் வந்து எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான். நம்ம கடையை வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே வந்து நம்ம எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கொடுக்கறது தான். இந்த வருஷம் எல்லாருக்கும் இந்த தீபாவளி இனிய தீபாவளியா அமையறதுக்கு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாட்டிய சிறகுகள் பள்ளி மாணவர்களுக்கு தீபாவளி பரிசளித்து முனைவர் சுந்தர முருகன் பாதுகாப்பான தீபாவளி குறித்து உரையாற்றினார். நாட்டிய சிறகுகள் பள்ளியில் தீபாவளி விழா கொண்டாடப்பட்டது. அதில் மாணவர்கள் தமிழ் பாரம்பரிய நடனமான மயிலாட்டம், ஒயிலாட்டம், மரக்கால் ஆட்டம் போன்ற பழம்பெரும் தமிழ் கலைகளை நிகழ்த்தி காட்டினர். புதுச்சேரி தமிழறிஞர் கலை மாமணி முனைவர் சுந்தரமுருகன் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்து தீபாவளி பரிசுகள் வழங்கி மாணவர்கள் பாதுகாப்பான தீபாவளியை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்றும் சிறப்புரையாற்றினார். அந்த விழாவில் நாட்டிய சிறகுகள் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பத்துக்கணு அருகே செல்லிப்பட்டு மெயின் ரோட்டில் செங்கல் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வந்த மினி லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தார். புதுச்சேரி பத்துக்கணு அடுத்த செல்லிப்பட்டு கிராம பகுதி மெயின் ரோட்டு வழியாக செங்கல் ஏற்றி வந்த மினி லாரி இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்த தனியார் கம்பெனி ஊழியர் மீது மோதியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய மினி லாரியை சிறைப்பிடித்த போது லாரி ஓட்டுநர் தப்பித்து சென்றார். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வளவனூர் பகுதியை சேர்ந்த ஆறுமுக மகன் ராஜா என்பதும் இவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் உற்பத்தி மேலாளராக பணிபுரிகிறார் என்றும் இறந்து போன ராஜாவிற்கு 3 மாத பெண் குழந்தை உள்ளதாக விசாரணையில் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் விசாரித்த போது விபத்திற்கு மினி லாரி அதிவேகமாக வந்ததே காரணம் என அப்பகுதி மக்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் தெரிவித்து மேலும் இப்பகுதியில் சாலையோரம் அதிக வீடுகள் உள்ளதால் முக்கிய பகுதிகளில் வேகத்தடை அமைத்திட வேண்டும் எனவும் காலை நேரங்களில் மினி லாரிகளை அவ்வழியாக செல்வதற்கு தடை செய்ய வேண்டும் என காவல் கண்காணிப்பாளரிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டனர். மேலும் விபத்தில் மரணம் அடைந்த ராஜா ஹெல்மெட் அணிந்திருந்தும் இதுபோன்ற விபத்து ஏற்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி திருக்கனூர் பகுதியில் நாட்டு வெடிகள் தயார் செய்யும் குடோன்களில் ஆய்வு மேற்கொண்ட போலீசார் அதிக சத்தம் கேட்கக்கூடிய பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்படுகிறதா எனவும் சோதனை செய்தனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு வெடிகள் தயார் செய்யப்படும் இடங்கள் மற்றும் குடோன்களில் போலீசார் சோதனை செய்து அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு பட்டாசுகள் தயார் செய்யப்படுகின்றனவா என ஆய்வு செய்வது வழக்கம். அந்த வகையில் நாட்டு வெடிகள் தயார் செய்யப்படும் திருக்கனூர், கூனிச்சம்பட்டு, சந்தை, புதுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் நாட்டு வெடி தயார் செய்யப்படும் இடங்கள் மற்றும் குடோன்களில் திருக்கனூர் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் பொழுது நாட்டு வெடிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவில் மருந்து பொருட்கள் சேர்க்கப்பட்டு பட்டாசுகள் மற்றும் அதிக சத்தம் கேட்கக்கூடிய பட்டாசுகள் தயாரிக்கப்படுகின்றனவா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் நாட்டு வெடிகள் உற்பத்தி செய்யும் பொழுது அரசின் வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் பட்டாசு உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்திய போலீசார் விதிமுறைகளை மீறி பட்டாசுகள் உற்பத்தியோ அல்லது விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருவதால் ஏனம் பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கோவில்கள், குடியிருப்புகள், பேருந்து நிலையம், காவல் நிலையங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். புதுச்சேரியின் அடையாளமாக திகழும் குபேர் மார்க்கெட்டை இடிப்பதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் மார்க்கெட்டை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பாகூர் அருகே தென்பண்ணையாற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட 5 பேர் கைது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.